பஞ்சாங்கம் ஜூன் 21, 2025 21/6/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 7ஆம் நாள் சனிக்கிழமை. அஸ்வினி நட்சத்திரம் இரவு 7:51 வரை, அதன் பிறகு பரணி நட்சத்திரம். தேய்பிறை தசமி திதி காலை 7:20 வரை, அதன் பிறகு ஏகாதசி திதி. சித்த யோகம். கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சர்வ ஏகாதசி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன் சந்திரன், மிதுனத்தில் சூரியன் புதன் குரு, சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசியில சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை, இது ஒரு வித்தியாசமான காம்பினேஷன். உங்களுக்கு எல்லாரையும் பிடிக்கும், எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, 4ஆம் வீட்டதிபதி ராசியிலேயே இருக்கிறதுனால உங்களுடைய தாயாருடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்களுக்கு எதிர்பாலினத்தவர்களின் மீது ஈர்ப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களும் உங்ககிட்ட ரொம்ப அட்ராக்டடா இருப்பாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. எதிரிகள் விஷயத்துல நீங்க கொஞ்சம் சிம்ம சொப்பனமா இருப்பீங்க. இன்று உங்களுடைய செயல்பாடுகளும் சரி, பேச்சுக்களும் சரி, இனிமையான வார்த்தைகளை பேசி அடுத்தவங்களை கவர் பண்றதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இதனால உங்களுக்கு வேலை விஷயத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்கள் வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு பிரயாணங்கள் அல்லது வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தை விட்டு பிரிகிற மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா அது வளர்ச்சிக்கான பிரிவுதானே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது. ஆனா செலவை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசுல இனம் புரியாத சந்தோஷம் அதிகரிக்கும். குறிப்பா இளம் வயது ஆண் பெண்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. கணவன் மனைவி உறவுல ஒரு அட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்கும். அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க வேலைக்கு போறவரா இருந்தா, கல்யாணம் ஆகாதவரா இருந்தா, சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எதிரிகளையும் நட்பாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். என்ன கொஞ்சம் சட்டுன்னு கோபத்தை வெளிப்படுத்துறீங்க. அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். நீங்க எதை நினைச்சு பயந்தீங்களோ அந்த சம்பந்தமான தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பயம் தெளிவடையும் சூழ்நிலை ஏற்படும். நண்பர்கள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக வியாபாரத்திலும் சரி, தொழிலிலும் சரி, உத்தியோகத்திலும் சரி மேன்மையை அடைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆனா அதே சமயம் அடுத்தவங்களுக்காக இறங்கி வேலை பண்ணுவீங்க. ரிஷப ராசி. விரயஸ்தானத்துல ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் மனசு இனம் புரியாத குழப்பத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் எண்ண அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளம் வயது ஆண் பெண்கள் வேலை விஷயமாக நீங்க அலைஞ்சு திரிஞ்சு வேலை பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா விரையாதிபதி தசமஸ்தானத்தை பார்க்கிறாரு. அதனால அலுவல் ரீதியாக கடுமையான உழைப்பு தேவைப்படும். உங்களுடைய வேலை சம்பந்தமாக, வியாபாரம் சம்பந்தமாக புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். நிலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. என அனாவசிய செலவு ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று திடீர் சுணக்கம் சங்கடத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்கு சாதுரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. வழக்குகளில் செலவுகள் ஏற்படும். நேர விரயம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, உங்களை அதிகமா வேலை கொடுத்து அங்க இங்க போட்டு வேலையை வாங்குவாங்க. அதனால உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன
உளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை பத்தின ஆரோக்கிய சங்கடம், உங்களுடைய கடன் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. சிலர் உங்களுக்கு உதவி பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அவர்களின் உதவியை நாடுவதற்கு நீங்க தான் ஒரு மனசுல ஒரு தடையை போட்டு வச்சிருக்கீங்க. அதை தகர்த்தெறிந்துட்டு உதவியை நாடுவது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு சக பணியாளர்களின் தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது அவங்க மனசுல ஒரு சின்ன வருத்தம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வருத்தம் அவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்துமே அன்றி எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடு, மனை, வண்டி, வாகன வகையில செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால செலவை கண்ட்ரோல் பண்ணி பண்ணுங்க. இல்லாட்டி கையிருப்பு கரையும். வருமானத்துக்கு குறைவு இருக்காது, ஆனா அதை அடுத்தவங்க பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. மிதுன ராசி, லாபஸ்தானத்துல சுக்கிரன் சந்திரன் சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு அதீத பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். உடன் பிறந்தோரின் உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பா மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதுவும் அக்கா, பெரியப்பா பொண்ணு, பெரியமா பொண்ணு, இவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் நிம்மதியையும் ஏற்படுத்தும். உறவுகளால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதவி சார்ந்த, வேலை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வு அல்லது வெளிநாட்டு பிரயாணம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பா தந்தை வழி பூர்வீக சொத்து வழக்குகள், பங்காளி வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறுவதற்கு முயற்சி எடுப்பீர்கள். எதிரிகள் அடங்கி போவார்கள். அதே சமயம் உங்களுடைய வியாபாரத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வெற்றியை அடைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்த பயணத்தில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் விஷயங்களால் இருந்த சங்கடங்கள் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக வேலை மாற்றம் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அது சம்பந்தமான முயற்சிகள்ல சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இமோஷனலா ரொம்ப இம்பேலன்ஸ்டா இருப்பீங்க. அதனால கவனமா இருந்துக்கோங்க. அவசரப்பட்டு இமோஷனல் இம்பேலன்ஸ்ல முடிவு எடுத்துடாதீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப கௌரவத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசி உங்களுடைய லாபத்தை பெருக்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி, ராசிநாதன் தசமஸ்தானத்துல பாதகாதிபதியோடு இருக்கிறதுனால அலுவல் ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் தேய்பிரை சந்திரன், அலைச்சல் அதிகரிக்கும். உங்களுடைய தவறுகள் பெரிதாக்கப்படும். நீங்க சாதாரணமா ஒரு சின்ன தப்பு பண்ணிருப்பீங்க, அதை பெருசு பூதாகாரமாக்கி இந்த பேனை பெருச்சாளி ஆக்குறது, பெருச்சாலிய பெருமாள் ஆக்குறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களை பெருசுபடுத்தி உங்க பிரச்சனையை பெருசுபடுத்துவாங்க அஃபிஷியல் என்விரான்மெண்ட்ல. அதனால கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களுடைய தடுமாற்றம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தடுமாற்றமே சாதகமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நிதானத்துடன் பேசுங்கள். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். செலவுகள் இருந்தாலும் சுகக்குறைவு ஏற்படாது. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், தங்க நகைகள், எலக்ட்ரானிக் பொருட்கள், ஏசி, ஃப்ரிட்ஜ், ரெஃப்ரிஜிரேட்டர், இது மாதிரி ஏதாவது பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்ஜெட்ஸ் வாங்குறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரித்தாலும் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய வழக்குல நீங்க இது நாள் வரைக்கும் எதிர்வாதம் பண்ணாம இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்லயே எதிராளி அப்படியே கதிகலங்கி போயிடுவாங்க. அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைத்து உங்களுடைய ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கும். ஆனா ஆதாயத்தை காட்டிலும் அந்த ஆதாயத்தை வச்சு செலவு பண்ற மாதிரி இருக்கும். எதை சம்பந்தமான செலவு அப்படின்னா உங்களுடைய சுகத்திற்கான செலவு, உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களுக்கான செலவு அல்லது தாயாரின் ஆரோக்கியத்திற்கான செலவுகளாக இருக்கும். இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கும் சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, பாக்கியஸ்தானத்துல தசமஸ்தானாதிபதி சுக்கிரனோட சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு
மனசுல சந்தோஷத்தையும் வெற்றிகளையும் தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவாரு. குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வீடு மாற்றம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய வீடு வாங்குவதற்கு முயற்சி எடுத்தா கூட ஆதாயத்தை தரும். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகள் மூலமாக தன லாபத்தையும் ஆதாயத்தையும் பெருக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அரசாங்க வகையில அனுகூல பலன்கள் ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான செலவுகள் கூட உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடம்புல இருந்த வியாதிக்கு மருத்துவ தீர்வு நிரந்தரமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல பண பற்றாக்குறை அல்லது குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் எதிரிகளை வெல்வதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். மனசுல சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனா வேலை விஷயமா, வேலையோ இல்ல தந்தையுடைய பிசினஸ் விஷயமாவோ இல்ல தந்தையுடைய தேவைக்காகவோ இன்னைக்கு அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. அதனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உடம்ப கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டா, நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி அடைவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமாக படிப்பில் புதிய முயற்சியில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கன்னி ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை. அதனால உங்களுக்கு மறைமுக எதிரிகள் சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். வருமானத்தில் இருந்த தடை விலகுமே அன்றி உங்களுக்கு வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கவனமா பேசுங்க. யாருக்கிட்ட பேசினாலும், நீங்க டிராவல் பண்ணும்போது யாருக்கிட்ட பேசினாலும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல இன்று சற்று மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக புதிய அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. அதாவது புதிய அனுபவங்கள்னா நல்ல விஷயத்திலும் இருக்கும், கெட்ட விஷயத்திலும் இருக்கும். நீங்க ஒரு சிறு தவறு பண்ணினா கூட இன்னைக்கு சுத்தி இருக்கிறவங்க உங்களை கங்கணங்கட்டி கார்னர் பண்ணி பேசுவாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. எதிரிகளால் உங்களுக்கு நேரம் இழப்போ அல்லது பொருள் இழப்போ ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அல்லது வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல உங்களால முடிவெடுக்க முடியாம தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள். வேலை விஷயமாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அல்லது தொழிலுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அரசாங்க வகையில் அனுகூலம் ஏற்படுத்தினாலும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல அது பாதிப்பை ஏற்படுத்தும், மன உளைச்சலை ஏற்படுத்தும். தடுமாற்றங்கள் நிறைந்த சஞ்சலமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் தம்பி தங்கைகள் கூட இருக்கிறதுனால இன்னைக்கு குடும்பத்துல உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படும். அடுத்தவங்களை பத்தி நீங்க நினைச்ச பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்துட்டு போனா போதும். இன்று எந்த ஒரு விஷயத்திலும் தடுமாற்றம் ஏற்படும். பண விரயம் அதிகரிக்கும். வார்த்தைகளில் குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். துலாம் ராசி, சப்தமஸ்தானத்துல சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை சக பணியாளர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் அல்லது எதிர்மறை பலன்களை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆதாயம் அதிகரிக்கும். அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு கீழே வேலை பண்றவங்க, உங்க கூட வேலை பண்றவங்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள். உங்களுடைய மரியாதை உயர்வின் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகளுடன் சற்று மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு சூழ்நிலை இருக்கிறதுனால நிதானமா பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது சர்காஸ்டிக் கமெண்ட்ஸ் இல்லாட்டி திமிர் பேச்சு பேசுவதன் மூலமாக குடும்பத்துல பாதிப்பை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனிமையா நல்ல சந்தோஷமா பேசிட்டு இருக்கிற நேரத்துல ஒன்னா உங்க வாழ்க்கை துணை கிட்டயோ இல்ல உங்க கூட ஒர்க் பண்றவங்க கிட்டயோ நீங்க தவறான வார்த்தை பிரயோகத்தின் மூலமாக உங்க கௌரவத்தை விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா அலுவல் ரீதியாக எந்த விதமான கெடுதலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேலை விஷயமா நீங்க எதிர்பார்த்த பணவரவில் இருந்த தடைகள் விலகும்.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு நண்பர்களே ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இன்ஃபேக்ட் நண்பர்கள் இல்ல, எதிரிகளே ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில செயல்படுவாங்க. இதனால உங்களுக்கு மதிப்பு உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வின் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கும். அதே சமயம் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்க வீட்டுல புதிய உறவுகள் வருவதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். திருமண வயதில் இருக்கும் குழந்தைகளுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு செலவு ஜாஸ்தி ஆகுங்க. மனசுல பிடிச்ச செலவு பண்ணுவீங்க. ஆனா அந்த செலவுனால உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குமான்னு கேட்டா எந்த ஆதாயமும் கிடையாது. அதனால கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தா ஓரளவுக்கு ஆதாயம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், அதுவும் அலுவல் ரீதியான எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்களை ஏற்படுத்தும். ஆனா அந்த எதிரிகளால் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். அலுவல் ரீதியாக சக பணியாளர்கள் உங்களுக்கு மறைமுக எதிரித்தன்மையை செயல்படுத்துவார்கள். அதனால நீங்க யாரையும் நம்பி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லிடாதீங்க. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். அதே சமயம் உங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகளில் இருந்த தடைகள் விலகும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அலுவல் ரீதியாக சிலர் அதிருப்தி தெரிவிப்பாங்க. அந்த அதிருப்திக்கு காரணமான சங்கடங்களை தவிர்ப்பது முயற்சி எடுக்கிறது நல்லது. வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை தரும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். பண பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். குறிப்பா நீங்க வீட்டை வித்திருக்கீங்க, வீட்டை விற்கணும், இந்த சம்பந்தமா வீடு சம்பந்தமா முடிவு எடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். கடல் கடந்த வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வருமானம் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப சூழ்நிலையில் சிலர் தங்களுக்கு சாதகமா மீன் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவர்களை அறவே அங்கே கட் பண்ணி வெளியில துரத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எதிரிகள் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனமா இருந்துக்கோங்க. மருத்துவ ரீதியான தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்களுடைய கடன் பிரச்சனை பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அலுவல் ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. 5ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள். மீடியாவில் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, நம்ம நாட்டுக்காக வேலை செய்யக்கூடிய நபர்கள், நாட்டுக்காக விளையாட்டுத்துறையில் இல்லை மற்ற துறையில் சாதனை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்று மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அடங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். தங்க நகை வியாபாரிகள், மளிகை சாமான் வியாபாரிகள், ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, மால் நடத்துறவங்க, இவர்களுக்கெல்லாம் இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் கவலையை ஏற்படுத்தும். ஆனா அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளுக்கு வம்சவிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவர்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால். அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வில் தடுமாற்றம் ஏற்படும். அதனால மனசில் ஒரு விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனசுல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனா மனசுல ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கு. தந்தை வழியில ஒரு விதமான மன வருத்தம் இருக்கும், அல்லது தந்தை வழியில செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு. அவர் எங்க அப்பா இறந்துட்டார் சார் அப்படின்னா உங்க அப்பாவுக்கு உண்டான
ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க விட்டு வச்சிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்துல எதிர்மறை பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அவர்களால் உங்களுக்கு ஆதாயமும் பணவரமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய கஸ்டமர்ஸ் மூலமாக பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு, குறிப்பா உங்களை பத்தின பெருமிதமான செய்திகள் உங்க ஏரியால சர்க்குலேட் ஆகி உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தும். நீங்க தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருப்பீங்க. மகர ராசி, 4ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலையை ஏற்படுத்தும். உங்களுடைய ஆரோக்கியத்திலும் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, 4ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை, 6ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை. உங்க ஆரோக்கிய விஷயத்துல குறிப்பா இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மூச்சுக்குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் சற்று தடுமாற்றம் ஏற்படும். அதனால உடம்ப கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. இந்த வெளியில போய் சாப்பிட்றது, வெளியில போய் தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் சற்று தலைதூக்கும். அதனால மன உளைச்சல் ஏற்படும். எதிரிகள் சற்று வார்த்தை விரயத்தை ஏற்படுத்துவார்கள். அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இன்று முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தைங்க உங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. குழந்தைங்க பிடிவாத குணத்தோட செயல்படுவாங்க. அவங்களுடைய ஆரோக்கிய விஷயம் செலவுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கு. அவங்களுடைய உடல் ரீதியான சோர்வுகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பண விவகாரங்களில் வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்குண்டான சூழ்நிலை. அது உங்களுடைய ஆரோக்கியத்தினால வரும், அல்லது வீடு மனை சார்ந்த செலவுகளால வரும். நீங்க வீடு கட்டணும்னு ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அதுல பணப்பற்றாக்குறையின் காரணமாக மன உளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று வேண்டாத எண்ணங்களின் காரணமாக தடுமாற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கும்ப ராசி, இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பா நண்பர்கள் மூலமாகவும் சக பணியாளர்கள் மூலமாகவும் வாழ்க்கை துணை மூலமாகவும் பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது குடும்ப சந்தோஷத்தை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நீங்க கேள்வி கேட்டு இல்ல உதவி கேட்டு கொடுக்காத நபர் இன்னைக்கு உங்களை தேடி வந்து கொடுப்பாரு. இதனால உங்க பேர்ல இருக்கிற மரியாதை உயர்வை நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்வீர்கள். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். ஆனா நீங்க வெளியாரிடம் எந்த ஒரு சந்தோஷ விஷயத்தையும் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா வெளியார்கிட்ட சொன்னீங்கன்னா கண் திருஷ்டி பட்டு உங்ககிட்ட உங்க வீட்டு மேல ஒரு திருஷ்டி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமாக குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மை இழப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்துல வீடு மாற்றம் சம்பந்தமான விஷயங்கள்ல இழுபறி நிலைமை அல்லது அலைச்சல் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு அமோக பலன்களை ஏற்படுத்துகின்ற, தொழில் ரீதியான முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வோ அல்லது கிடைக்க வேண்டிய அந்த செல்வாக்கோ உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கிடைக்காம இருந்தது, இப்போ உங்களை தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க. உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக சுகங்கள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க சந்தோஷமான அனுபவங்களை கூட உங்களால் அனுபவிக்க முடியாது. தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு சங்கடத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் அறிவுபூர்வமான செயல்பாடுகள் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினாலும் இந்த முன்கோபத்தின் காரணமாக அவங்களையும் சங்கடப்படுத்துவீங்க. இது உடன்பிறப்புகள் விஷயத்திலும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எதிரிகளின் பிரச்சனை சற்று தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமா பேசுங்க. வீண் வார்த்தை விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்துல பண வருமானம் மட்டும் இல்ல, படிக்கின்ற குழந்தைகள் விஷயத்திலும் நற்செய்திகள் வரும். உடன்பிறப்புகளால் ஆதாயமும் அறிவுரையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகளின் சமயோஜித புத்தியை கொண்டு உங்களுடைய குடும்ப சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்துல சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. குடும்ப சந்தோஷத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சிறப்பான நாள். மீன ராசி, குடும்பஸ்தானத்துல சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை, அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். இன்னைக்கு நிறைய பேச வேண்டியது இருக்கு. வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். எதிரிகள் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட்டாலும் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள்.
கலைத்துறை நண்பர்களுக்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று எதிரிகளை வெல்லும் ஆற்றல் இருக்கிறதுனால நிதானமா பேசுங்க. தவறான வார்த்தை பிரயோகம் அல்லது லூஸ் டாக்ஸ் விட்டீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா நிதானமா பேசினீங்கன்னா உங்க நண்பர்கள் கூட எதிரிகள் கூட நட்பாக கூடிய வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டுமல்லாமல் நிலம் சார்ந்த விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக குறிப்பா பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் அல்லது நகை சார்ந்த அல்லது விலையுயர்ந்த பொருட்கள் சார்ந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். குறிப்பா உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலோ கடன் விஷயத்திலோ அதிகமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எங்கேயாவது போனா கடன் வச்சுட்டு வராதிங்க. இருக்கிற பணத்தை வச்சு செலவு பண்றதுக்கு பாருங்க. உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அந்த அலுவல் ரீதியாக உங்களுடைய வேலை விஷயமாக இன்னைக்கு நிறைய பேச வேண்டியது இருக்கு. நீங்க உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்டயோ உங்களுடைய மாணவர்களிடமோ இல்ல சக பணியாளர்களிடமோ பேசும்பொழுது உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. அடுத்தவங்க விஷயத்துல நீங்க தலையிடாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது அவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.